சட்டுன்னு ஈஸியாக வேலை முடியணுன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஜீரா ரைஸ். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு குழிக்கரண்டி கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 க்ரீன் சில்லி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ இருந்தால் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறணும். இப்போ லைட்டாக இந்த ஆயில்லையே வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வந்து குக்காகி வர சொல்ல உதிரி உதிரியாக வரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்தால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. மண் சட்டியில் பண்ணுறோன்னா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கடாயில் பண்ணுறோன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டாலுமே போதும். சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அதை லைட்டாக கிண்டி பாருங்க. சாதம் கரண்டியில் ஒட்டாமல் இருந்தால் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வச்சு கொடுக்க சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் தொக்கு, சிக்கன், பன்னீர் இதெல்லாம் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.